இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் பார்ப்போம். இந்த நாள் தேவ செய்தியினுடைய தலைப்பு, உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 24 வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த இடத்திலே நாம் பார்ப்போமானால் 23வது வசனத்துல, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, சொன்னபடியே தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் என்ன பண்ணணும்? சந்தேகப்படாம விசுவாசிச்சானா அது அப்படியே நடக்கும். இந்த இடத்துல ஒரு உவமையாக இது சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனைகள் இருந்தாலும் சூழ்ந்திருந்தாலும், அந்த மலை போல காணப்படுகிற பிரச்சனைகளை பார்த்து, இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு அகன்று போ, இந்த போராட்டம் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினால் அகன்று போ. நாம் அப்படிப்பட்ட மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் இயேசுவின் நாமத்தினாலே அதை நாம் சந்தேகப்படாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் என்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோமோ அதை நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளும். 24வது வசனத்துல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அப்ப நம்ம கேட்கும் பொழுது இது நடக்குமா இது நடக்காதா என்று சொல்லி நமக்குள்ளாக எந்த ஒரு அவிசுவாசம் உண்டாகாதபடிக்கு நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நான் கேட்டால் தேவன் எனக்கு இதை கொடுக்க வல்லவராக அவர் இருக்கிறார். ஏனென்றால் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, அதை விசுவாசத்தோடு கூட நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்முடைய இருதயத்துல எப்பொழுதுமே என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். இதை தேவன் எனக்கு செய்வார், இது தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்று நாம் தேவனிடத்துல என்ன பண்ணணும்? விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் எப்படி வரும்? ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், விசுவாசம் எதுல வருதான்? கேள்வி. அப்போ விசுவாசத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு காரியத்திலையும் விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய
வசனத்தினாலே வரும். வசனத்தை நம்ம தியானிக்க 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 அந்த வசனத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் தேவன் என்னவா கொடுப்பாரு? பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப விசுவாசம் கேள்வினாலே வரும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எல்லாவற்றுக்கும் தேவன் இந்த வேதத்தில் என்ன கொடுத்திருக்கிறார்? பதில் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் நம்மளை பலப்படுத்தும். அப்போ உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும் என்றால் தேவனிடத்தில் நாம் என்னவா இருக்கணும்? விசுவாசம் தேவனிடத்தில் நாம் வைக்க வேண்டும். முதலாவது பாயிண்ட்ல இதை நம்ம பார்ப்போமானால், நீ விசுவாசித்தால் வழியே இல்லாத இடத்திலும் தேவன் உனக்கு வழியை உண்டு பண்ணுவார். யாத்ராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 16 வசனம் வரைக்கும் வாசிப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 14 13 முதல் 16 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இந்த இடம், இந்த சம்பவம் எதை குறிக்கிறது? எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவிக்கும்படியாக விடுவித்து கொண்டு வரும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது செங்கடலுக்கு நடுவாக, அவர்கள் முன்பாக பார்த்தால் செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்த்தால் பார்வோனுடைய கூட்டம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறது. இதற்கு மத்தியிலே இவர்கள் இருந்து கொண்டு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒன்று, இதற்கு முன்பாக செங்கடல்ல போய் விழுந்தாலும் மடிந்து விடுவார்கள், பின்பு பார்வோன் கூட்டத்தினால் அவர்கள் வந்தார்கள் என்றால் நம்மை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி பயத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், மோசே இடத்திலே சொல்லுகிறார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்படி என்றால் இப்ப வழி எப்படி திறக்கப்படுகிறது? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இது ஆகக்கூடிய காரியமா? இது ஆகக்கூடிய காரியமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வந்து ஏன் முறையிடுற? நீ போ, உன் கோலை எடுத்து என்ன பண்ணு? கடலுக்கு நேரா நீட்டு. கடலுக்கு நேரா நீட்டின பொழுது அந்த கடல் இரண்டாக பிளந்து ஒரு வெட்டாந்தரையிலே நடந்து போகிறது போல ஜனங்கள் நடந்து போவார்கள். அப்போ வழியே இல்லாத இடத்துல தேவன் என்ன பண்ணுகிறார்? வழியை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையில எந்த இடம் நம்மளுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறோமோ, இனி நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி எல்லாமே தடை கற்களாக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ, தேவன் நமக்கு வழியை உண்டு பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது மோசே இடத்துல சொன்ன உடனே மோசே அதை செய்கிறார். 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இப்ப அவங்க எப்படியா நடக்கிறாங்க? 22வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கறாங்க, கடல் பிளக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்ப தேவன் இதை எதற்காக செய்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள்
தேவன் செய்கிற அற்புதத்தை காண வேண்டும், தேவன் செய்கிற அதிசயங்களை காண வேண்டும். நினைக்கலாம், அவர்கள் நினைச்சிருக்கலாம், அவ்வளவுதான், இன்றையோட நம்முடைய கதை, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போய்விட்டது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் யுத்தம் செய்ய போகிறேன். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி உன் வாழ்க்கையில என்றைக்குமே காண போறது இல்ல. அது சொல்லிட்டு தான் சொல்றாரு, கையை நீட்டு, அந்த ஜலத்தின் மேல கையை நீட்டு. இப்ப வெட்டாந்தரை அது பிளந்தது மாத்திரம் அல்லாமல் அவர்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு மதில் போல இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, அந்த யுத்தம் சொன்னாரே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, நான் உங்களுக்காக யுத்தம் செய்யறேன், நீங்க சும்மா மட்டும் இருந்தா போதும். உங்களுக்காக நான் யுத்தம் செய்யணும்னா நம்ம அந்த இடத்துல ஏதாகிலும் ஸ்டெப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை ஒரு வேலை மனுஷர்கள் மூலமாகவோ அல்லது பிசாசின் மூலமாகவோ நம்முடைய வாழ்க்கை முன்னேற முடியாதபடி ஒரு தடை கற்களை போட்டு வைத்திருப்பானால் அந்த தடை கற்கள் விலக வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பித்து நாம் அந்த இடத்திலே கர்த்தருக்காய் காத்திருக்கிற வேளையிலே கர்த்தர் நமக்காக யுத்தத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படிதான் இந்த பார்வோன் கூட்டம் என்ன பண்ணுது, அவங்களை பின்தொடர்ந்து வந்தது. ஆனா இப்போ கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி யுத்தம் செய்கிறதை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்த எகிப்தியர் இவர்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார், இவர்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு துணை செய்கிறார் என்று கண்டு இப்ப இஸ்ரவேலை கண்டு அவர்கள் பயந்து என்ன பண்ண வராங்க, ஓடி போவோம் என்று சொல்லுகிறார்கள். 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். இது 2வது முறை ஆண்டவர் சொல்றார். முதல் முறை சொல்லும் பொழுது வழியே இல்லாத இடத்துல தேவன் வழியை உண்டு பண்ண அது முதல் முறையாக சமுத்திரம் பிளக்கப்படுகிறது. இப்பொழுது 2வது முறை சொல்லும் பொழுது உன் கையை நீட்டு என்று சொன்னாரு. 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். யார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்தார்களோ அவர்கள் ஒருவர் கூட மீந்தி போகாதபடிக்கு அந்த சமுத்திரம் அவர்களை அப்படியே மூடி போட்டு விட்டது. அடுத்த வசனம், ஜலம் திரும்பி 28வது வசனம் வாசிக்கிறேன். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை என்று வேதத்தில் நாம் சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யார் எதிராக வந்தார்களோ அவர்கள் கைகளிலிருந்து விடுவித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நமக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும் நம்முடைய விசுவாசம்
தேவன் வழி இல்லாத இடத்துல வழியை திறக்கக்கூடிய தேவன். என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படிப்பட்ட வழியை திறப்பார், இப்படிப்பட்ட காரியங்களை எனக்காக செய்வார். எனக்கு விரோதமாய் யார் எழும்பி வந்தாலும் கர்த்தர் எனக்கு துணை நின்று இருப்பதை அவர்கள் கண்கள் கண்டு பயந்து ஓடுவார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவதாக, நீ விசுவாசித்தால் எதிரிகளை வெல்ல முடியும். நீ விசுவாசித்தால் எதிரிகளை வெல்ல முடியும். உன்னை அற்பமா தான் நினைப்பாங்க, உன்னை சொற்பமா தான் நினைப்பாங்க, உன் வாழ்க்கையில நீ எதுவுமே முன்னேற மாட்டேன்னு கூட நினைக்கலாம், நீ ஒன்றுக்கும் உதவாதவன் கூட நினைக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை தான் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதையும் கோலியாத்தையும் நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் 23, 24வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், இந்த இடத்துல காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள பெலிஸ்தன், அவன் ஒரு வீரனாக இருக்கிறான். அவனை எதிர்த்து நிற்க யாராலுமே முடியலையா. சவுல் கூட பயப்படுறான். அந்த பெலிஸ்தனை எதிர்த்து நிற்க சவுல் கூட பயப்படுறான். ஆனா தாவீது இப்ப இந்த இடத்துல 24வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவாங்க. அந்த கோலியாத்து வரேன்னு சொல்லி சொன்ன உடனே கோலியாத்தை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்களாம், அவன் முகத்துல நிக்காதபடிக்கு. ஏன்னா அவனை கண்டு பயப்படுறாங்க. தேவனை கோலியாத் தூஷித்து கொண்டு இருக்கிறான். இப்ப இதை தாவீது கேட்ட உடனே, என் தேவனையே தூஷிக்கிறாயா என்று சொல்லி தாவீது இந்த காரியத்தில் இறங்கி எப்படியாவது கோலியாத்தை முறியடித்து விட வேண்டும் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல இறங்குறார். 32வது வசனத்தில் இருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியது இல்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். சவுலுக்கு இல்லாத கூட்டமே கிடையாது. சவுல் உயரமானவன், சவுலுடைய படை வீரர்கள் அதிகமா இருக்கிறாங்க. சவுல் முடிந்தா போய் எதிர்த்து நிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல தாவீது சிங்களா வந்து நிக்கிறார். தாவீது சிங்களாக வந்து நிக்கிறாரு. இவனை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த எதிரியை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க, நான் போய் யுத்தம் செய்யறேன். இந்த இடத்துல அடுத்த வசனம் சொல்றாரு, 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆனாலும் தாவீதுடைய இருதயம் என்னவா இருக்கு? தேவனை நிந்திக்கிறவனை எப்படியாவது கொல்ல வேண்டும். அடுத்தது 34வது வசனத்துல வாசிக்கிற, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் தாவீது கொன்று போட்ட ஒரு பேலன் உடையவன். அது போலதான் இந்த பெலிஸ்தனும், இவனை நான் போய் கொன்று போடுகிறேன்னு சொல்லி தைரியமாய் சிங்களாக அவன் நிற்கிறான். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கையுக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ,
கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால சவுல்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்றேன்னா, போருக்கு போகணும்னா சிலவித ஆயுதங்கள், சிலவித உடைகள், சிலவித கேடகங்கள், ஈட்டிகள், இது எல்லாம் தேவை. ஆனா அவன் தாவீதுக்கு உடுத்துறாங்க. உடுத்தும் பொழுது அது அவனுக்கு சரிப்பட்டு வரல. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய 39வது வசனம், அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு, இப்போ போருக்கு போகக்கூடிய ஆயுதம் கூட எனக்கு வேண்டாம். ஏனென்றால் என்னோடு கூட யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய விசுவாசம் யார் மீது இருக்கிறது? கர்த்தரின் மீது என் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி 40வது வசனம், அவருக்கு போருக்கு போக எதை மட்டும் கொண்டு போறாருன்னா, 40வது வசனத்தில் தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 குழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இந்த பெலிஸ்தனை முறியடிக்கணும்னா அநேக ஆயுதங்கள் வேண்டும், அநேக ஆட்களும் வேண்டும், போர் வீரர்கள் வேண்டும். ஆனா இது எதுவுமே இல்லாம தாவீது சிங்களாக யுத்தத்துக்கு போறார். இந்த இடத்துல தாவீத அந்த கோலியாத்து பார்த்து, கோலியாத்து பார்த்தீங்கன்னா மிகவும் உயரமான மனுஷனா இருக்கிறான், தாவீது சின்ன மனுஷனா இருக்கிறான். 41வது வசனத்துல நம்ம பார்ப்போமானால், பெலிஸ்தனும் நடந்து தாவீதின் அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். ஏன்னா எத்தனையோ பேர் கோலியாத்தை ஒருவேளை எதிர்க்க வந்திருக்கலாம். எதிர்க்க வந்தவங்களுடைய நிலைமையெல்லாம் கோலியாத்து முறியடித்திருக்கலாம். இத்தனை பேர் வந்துட்டு நீ சின்னவனா ஒரு மனுஷனா வர அப்படின்னு சொல்லி தாவீதை என்ன பண்றாங்களா? அசட்டை பண்றாராம். 43வது வசனம், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இப்ப பெலிஸ்தன் தாவீதை பார்த்து சொல்றாரு. இப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன், உன்னிடத்தில் வருகிறேன். அவன் எவ்வளவு ஈட்டி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு கேடகம் வச்சிருந்தாலும் சரி, எத்தனை ஆட்களோடு கூட வந்தாலும் சரி, சிங்களாக தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் போகிறார். 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது தேவன் மீது அதிக பற்று உள்ளவன். ஆகையால் தாவீது தேவன் மீது பற்றா இருக்கிறபடினால் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக தாவீது காணப்படுகிறார்.
தாவீது தேவனை விட்டு கொடுக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் தாவீது தேவனை விட்டு கொடுக்க மாட்டார். ஆகையால் தான் ஒருத்தன் தேவனை நிந்திக்கிறான் என்ற கேள்விப்பட்டு, யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வீரனாக இருக்கட்டும், அவனோடு கூட எத்தனை பலன் இருந்தாலும் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று பலத்தோடு கூட போகிறார். 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக என்ன பண்றான்? கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதில் இருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையில முகம் குப்புற விழுந்தான். நமக்கு ஆயுதம் என்ன? தேவனுடைய வார்த்தை. நம்முடைய எதிரிகளை நாம் வெல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இப்படிப்பட்ட பெலிஸ்தனை ஒரே ஒரு கல்லால கொன்றார் என்றால், இந்த இடத்துல நாம் இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்போமானால், கல்லை சுழற்றி நெற்றியில அடிக்கும் பொழுது பின்பக்கம் விழுவாங்களா, முன்பக்கம் விழுவாங்களா? பின்னாடிதான் விழணும். எந்த பெலிஸ்தன் தேவனை நிந்தித்தானோ அந்த பெலிஸ்தன் தேவன் பாதத்திலே விழும்படி முகம் குப்புற விழுந்தான் என்றால், அவன் பின்பாக விழவில்லை, அவன் முன்பாக சாஷ்டாங்கமாய் தேவனுக்கு முன்பாக விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிந்திக்கிற அவனை, பெரிய கோலியாத்தை சிறிய தாவீது சிங்களாக இயேசுவின் நாமத்தினால், கர்த்தருடைய நாமத்தினாலே போய் நின்று கோலியாத்தை முறியடித்தார். அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால், நீ விசுவாசித்தால் சோதனைகள், எதிரான சூழ்ச்சிகள் உன்னை சூழும் பொழுதும் தேவன் அதிலிருந்து உன்னை தப்புவிப்பார். எப்படிப்பட்ட ஒரு சோதனையில இருந்தாலும் சரி, எதிராக எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் சரி, அக்கினியிலே போடப்பட்டாலும் அந்த அக்கினி ஜுவாலையில இருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். இந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய சிலையை கொண்டு வந்து அந்த இடத்துல, தூரா என்னும் இடத்துல நிறுத்தி வைக்கிறார். அங்க இருக்கக்கூடிய தேசாதிபதிகள், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய அநேகர் இதை வணங்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு பிரதிஷ்டி பண்ண வேண்டும் என்று சொல்லி திரளான தேசத்தாரை எல்லாரையும் அந்த இடத்துல வர வைக்கிறாங்க. இப்படி வர வச்சு அந்த இடத்துல உரத்தமாய் சொல்லுகிறாங்க. 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசூரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இந்த இடத்துல பெரிய கட்டளை. அப்படி பணிந்து கொள்ளாம இருக்கிறவங்களை அக்கினி ஜோலை, அதாவது
இந்த செங்கல் சூட வைக்கும் பொழுது சுற்றிலும் ஒரு அக்கினியா என்ன பண்ணுவாங்கன்னா, மரங்கள் எல்லாம் போட்டு, தழைகள் எல்லாம் போட்டு அதை ஹீட் பண்ணுவாங்க. அதை சூடுபடுத்தும் பொழுது அந்த செங்கல், இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அப்படி பணிந்து கொள்ளாம நீங்க இருந்துட்டீங்கன்னா, பணிந்து கொள்ளாம இருந்தீங்கன்னா, யார் நான் நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ளவில்லையோ அவர்களை அந்த சூளையிலே, எரிகிற அக்கினி சூளையிலே போட்டு விடுவேன் என்று சொல்லி ராஜா கட்டளை இடுகிறார். இதை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க அந்த சிலையை வணங்கல. இதை கண்டு ராஜா மிகவும் கோபப்படுறார். கோபப்பட்டு என்ன சொல்றாருன்னா, 16வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போமானால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் வழிபடுகிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, எங்களை தப்புவிக்காமல் போனாலும் சரி, எங்களுடைய விசுவாசம் எங்கள் தேவன் மீதுதான் இருக்கிறது என்று சொல்லி உறுதியாய் நின்றார்கள். 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் சரி, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அக்கினியாக இருந்தாலும் சரி, அந்த அக்கினிக்கு நடுவிலே நம் தேவன் என்ன பண்ணுகிறார், உலாவுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இப்பொழுதும் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. ராஜாவுடைய முகம் இந்த இடத்துல வேறுபடுது. நான் சொல்லி என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போயிட்டியா, உன்னை நான் என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அந்த 19வது வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே நான் வாசிக்கிறேன். சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, 1 மடங்கை நம்மளால தாங்க முடியாது. 7 மடங்கு அங்க சூடாக்குறாங்கன்னா, பக்கத்துல போனாவே அந்த தீ நம்மளை பற்றி நம்ம முழுவதும் நாசமாயிடும், நாம் முழுவதும் எரிந்து போய் விடுவோம். அந்த வசனத்துல 20வது வசனம் சொல்லுகிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நேசர்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இப்ப ராஜா கட்டளை இட்டுட்டாரு. இவங்களுடைய கடமை என்ன? போய் அந்த அக்கினி ஜுவாலையில தூக்கிட்டு போய் போடணும். இவங்க அக்கினி ஜுவாலையில தூக்கிட்டு போய் போடும் பொழுது அந்த பக்கத்துல நடந்து போகையிலே அந்த அக்கினி இவர்கள் மீது பற்றி எரிந்து அவர்களை கொன்று போட்டது. இப்போ 23வது வசனம். இப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எதுல இருக்கிறாங்க? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில தவித்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி யார் நினைக்கிறா? ராஜா நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னா, 23வது வசனம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். கை கால் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கும். அவங்க பலவித எல்லா விதமான காரியத்திலையும் அவங்களுடைய சரீரத்தை, 3 பேருடைய சரீரத்தை எதுல கட்டி இருக்கிறாங்க? கட்டி அதுல போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 4வது ஒரு நபர் அவர்கள் மத்தியிலே உலாவு கொண்டிருக்கிறாராம். இந்த இடத்துல 24வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து, எதுக்கு பிரமிக்கிறாரு?
தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமா ராஜாவே என்றார்கள். 25வது வசனத்துல, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ராஜா சொல்றாரு, 3 பேரை தானே போட்டோம், எப்படி 4வது ஒருத்தர் அங்க வந்திருக்கிறாரு? நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நாம் எந்த அக்கினியின் போல பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நாம் கடந்து போகும் பொழுது 4வது ஒரு நபராக எப்படி அவர்கள் மத்தியிலே இருந்தாரோ, நம்முடைய மத்தியிலும் நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலும் அவர் ஒருவராக இருந்து அந்த பிரச்சனைகளில் இருந்து, அந்த போராட்டத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறது மாத்திரமல்லாமல், யார் நாம் மடிந்து போய் விடுவோம், நாம் அழிந்து போய் விடுவோம் என்று நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே தேவன் நம்மை வாழ வைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தாங்க. ஒரு சாதாரணமா வீட்டிலிருந்து வெளியே வர்றது போல அக்கினியிலிருந்து வெளியே வராங்க. அப்ப தேவன் அவர்கள் மத்தியில இருந்து, அந்த அக்கினியின் மத்தியில இருந்து அவர்களை விடுவிக்க கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நாமும் தேவனை விசுவாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அக்கினி போல எரிகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய கண்ணீர் வாழ்க்கையில நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நம்மையும் தேவன் அதிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் நாம் ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்திருக்கிறோம். உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும் என்கிறதில் பாகம் 1 மாத்திரம் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 பகுதி எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் 3 மட்டும்தான் இன்றைய நாளிலே எடுக்க முடிந்தது. மீதமுள்ள பகுதிகள் அடுத்த வாரத்திலே நான் எடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ